அப்புறம் பாத்தீங்கன்னா நாரதகான சபால அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுல வர்றவங்கள வச்சு பாட வச்சுட்டாரு. அதுல எப்படின்னா ஒரு பக்கம் வந்து நானு அப்புறம் இவரு வந்து மெயின் இவரு பெண் குரல்கள் அனுராதா, நானு, மீரா, கிருஷ்ணா, அப்புறம் இன்னும் வந்த 2-3 பேர் சேர்ந்து பாடணும். இன்னொரு பக்கம் ஒரே மேடையில இன்னொரு பக்கம் மேடையில வி சுப்பிரமணியன் சார் வயலின், ஃப்ளூட் ரமணி சார், உமையாள் மிருதகம் சார், உமையாள்புரம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இவரு வந்து இது ஃபர்ஸ்ட் சாங் புள்ளையாரே புள்ளையாரே புடிச்சு வச்ச புள்ளையாரே மெல்வருஷமர் ரகுவீர அதே ராகத்துல அவங்க வாசிக்கிறாங்க. வோக்கல் கிடையாது, பட் பிளே பண்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராகமும் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு எங்களுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் சீதா அம்மா என்னன்னா ரொம்ப பரந்த மனப்பான்மை அவங்களுக்கு. இசையில பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாதுன்னு. அப்ப என்ன ப்ரூவ் பண்ணாங்க அதுல என்ன, இசை எல்லாமே ஒண்ணுதான், இது பெருசு அது பெருசுன்றது கிடையாது அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இதுக்கே சொன்னாங்க, இந்த ஆராரோ ஆரிராரோ அந்த பாட்டு இருக்கு இல்லையா, பவன ஜஸ்துதி பாத்திர பாவன சரித்திர, அது பாத்தீங்கன்னா அதே ராகம். இது எப்படி இதுல ஆய்வுல இவருக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த காலத்துல ஊஞ்சவிருத்தி தான் பண்ணாங்க. நம்ம மும்மூர்த்திகள் யாருமே தனக்காக எதுவுமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. கிராமப்புறங்களை ஒட்டி தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க ஊஞ்சவிருத்தி பண்ணும்போது ஒரு தாய் பாடுகின்ற தாலாட்ட கேட்டிருக்காரு. எல்லாமும் ராமனாக பார்த்த தியாகராஜ சுவாமிகள் வந்து ராமனுக்கு ஊஞ்சல் பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற ஆய்வு செய்திகள் எல்லாம் பிற்காலத்துல அவர் நிறைய செஞ்சு அது சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டாரு. அப்பதான் அவரை மீட் பண்ண. அப்ப என்ன ஆச்சு சார், அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சி நடந்த பின்னாடி இவர் வந்து என்ன பண்றாரு அடுத்தது, எனக்கு அதுல ஆர்வம் வந்து